வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, கடல் நீரை குடிநீரா மாத்துறதுக்கான நிறைய விஷயங்களை ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 4276 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 கோடி லிட்டர் கடல் நீரை சுத்தகரிக்கிறதுக்கான ஒரு இலக்கா கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால எத்தனை பேர் பயனடைவாங்கன்னு யோசிக்கிறீங்க? அதையும் சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயத்த தொடங்கி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அமைச்சர் கீர்த்தனா கேள்வி. இவங்க என்னன்னா ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க. இங்கிலீஷ் போயிட்டு அரசு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் அது கிட்ட பேசி அப்பா என்ன பண்றாங்க இங்கிலீஷ்ல கேட்டு அதையுமே வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு பயங்கர வைரல் நியூஸ் அது போயிட்டு இருக்கு. இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. What is your father கேட்கறாங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல. What is your name? கிளியரான சென்டென்ஸ் கேட்க சொல்லலாம். என்னடா? What is your father? My father is father என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. அது மாதிரி அவங்க பேசியிருக்கவும் தேவையில்ல, ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்க பேசல. ஏன்னா தமிழக அரசு அந்த ஒரு மெயினான ஸ்கூல்ல வந்து கழிப்பறையோ இல்லை இதுவோ அதுவோ நிறைய பிரச்சனை இருக்கும். போர்டு, டெஸ்க்கு, பெஞ்சு, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு சும்மா குற்றச்சாட்டு வச்சுட்டு கூட போயிருந்திருக்கலாம். இப்போ வந்து நீங்க ட்ரெயின் பண்ண விதம் சரியில்லை அப்படி இப்படின்னு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இது பல எதிர்கட்சிகள் வந்து இதை சாதகப்படுத்தி இவங்க இது மாதிரி சொல்றாங்க, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெட்ல வீடியோலாம் விட்டுட்டு இருந்தாரு, அவங்களுடைய பழைய பேசுனதெல்லாம் எடுத்து ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ ரொம்ப வந்து தப்பு அது மாதிரி கேட்டது. ஆனா அதுக்கு என்ன அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து, நான் அதை நார்மலா தான் கேட்டேன், இது வீடியோ எடுத்ததெல்லாம் வந்து மீடியாக்காரங்க தான், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் நழுவிட்டாங்க. இந்த செந்தில் பாலாஜி வேற காணாம போயிட்டாருங்க ஒரு வாரத்துல. அதை பத்தி நம்ம 2 வீடியோ கூட போட்டுட்டோம். இன்ன வரையுமே அவரை கண்டுபிடிக்க முடியல, எங்க போயிருக்காருன்னு தெரியல. அதுக்கு அவங்க வந்து அந்த அசோக்குமார் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய தம்பி, அவரு வந்து முன்ஜாமீன் மாதிரி ஒன்னத்தை போட்டுட்டு இப்ப வந்து வேற நீதிபதிக்கு அதை வந்து டிரான்ஸ்பர் ஆகி வச்சிருக்காங்க அந்த ஃபைல. இது என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரம் பேசியதா அந்த ஒரு வழக்கு ஒன்றும் போட்டாங்க. அதுல வந்து செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பி அசோக்குமாரும் முன்ஜாமீன் மனு அது மாதிரி செஞ்சு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான அந்த வழக்குகள் பாத்தீங்களா, அதை வந்து அந்த நீதிபதி வந்து மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ப்ராசஸ் வந்து பத்தி ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இதை பத்தி நிர்மல்குமார்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் போவோம். நம்ம இபிஎஸ் இருக்காரு பாருங்க, பதவிக்காக, இந்த டைட்டில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பதவிக்காகவும் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே அதிமுக இருந்து பலரும் விலகி வந்துட்டு இருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப விஜயபாஸ்கர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஒருத்தரா. அப்ப ஆல்ரெடி அவங்களுடைய நிறைய பேர்ல சொத்து இருக்கு, பதவி இருக்கு, அதை விட்டு போயிடக்கூடாது, ரெஸ்ட்ல இருக்கக்கூடாது, இன்னொன்னு பழைய சொத்துக்கள் தெரியாததெல்லாம் மாட்டிக்கும் அப்படிங்கிற வசி அந்த காரணம் கட்டி எல்லாரும் தாவேக்காக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு இபிஎஸ். இது வந்து உண்மையா என்னன்னு தெரியல, இருந்தாலும் இவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. சொன்னது டக்குன்னு உண்மையா கூட இருக்கலாம், டக்குன்னு கூட அதுக்காக கூட திடீர்னு, ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போறாரு இல்லையா, அதனால இவர் அது மேல குற்றச்சாட்டு வச்சு
சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இது கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு மிகப்பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி காணும் அப்படிங்கிறது தான். அது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. பயங்கர சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.